இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை. உருளைக்கிழங்குக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. எண்ணெய் இந்த புளிக்கரண்டிக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பாதி கருவேப்பிலை போட்டுங்க. உருளைக்கிழங்கு போடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு நினச்சா மூடி போட்டுருங்க. இல்லை நல்லா அப்படியே நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு சொன்னால் அப்படியே வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டியதான். 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் மூடி போட்டாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். அந்த வேர்வை லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் 5 நல்லா மூடி போட்டனால பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இது தனி மிளகாத்தூள் நல்ல தாராளமாக 1 ஸ்பூன் போடுங்க. இது 3 பேருக்கு. எப்படி கலர்ஃபுல்லாக இருப்பாங்க, சூப்பராக. நல்ல எல்லா மசாலும் மிக்ஸ் ஆன பிறகு இதை மூடி போட்டுடலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி மூடிட்டே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்துடலாம். சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம மூடி வைக்கிறதுனால வேறு ஆகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. வேறெல்லாம் உள்ளாது ரொம்ப. அதாவது நம்ம அப்பப்போ திறந்து பார்த்துட்டு பாருங்களேன், ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? 3 ஸ்பூன் எண்ணெய் தான். எவ்வளோ உருளைக்கிழங்கு போடணும்? கிட்டத்தட்ட 350 to 400 கிராம்ஸுக்கு 3 ஸ்பூன் எண்ணெயில் சூப்பரான டெலிஷியஸ் உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு சாப்பிடுங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.